அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த வீடியோவில் ஹஜ் செய்யும் முறைகளை குறித்தும் விரிவாகவும் விளக்க படங்களோடவும் பார்க்கலாம். ஹஜ் என்பது இஸ்லாமிய கடமைகளில் ஒரு கடமை. யாருக்கெல்லாம் பொருளாதார வசதிகளை பெற்று அதனுடன் சேர்ந்து நல்ல உடல் நலத்தோடும் இருந்து அதோடு அவர்களுக்கு ஹஜ் செய்வதற்கான அனுமதியும் கிடைத்தால் அந்த மனிதர் மீது ஹஜ் கடமையாகி விடுகின்றது. இந்த ஹஜ்ஜினுடைய அளப்பெரிய நன்மை என்னவென்று கேட்டிங்கன்னா, யார் அழகான முறையில் ஹஜ்ஜை நிறைவேற்றுவார்களோ அவர் அன்று பிறந்த குழந்தையைப் போல எந்த பாவமும் இல்லாதவர்களாக மாறிவிடுகின்றார். அவருடைய எல்லா தீமைகளும் அவரை விட்டு அழிக்கப்பட்டு மிக பெரும் நன்மைகளை பெறக்கூடியவராக இந்த ஹஜ் என்னும் இந்த கடமை அவரை மாற்றிவிடுகின்றது. இந்த ஹஜ்ஜை பொறுத்த வரைக்கும் 3 வகையிலே இதற்கான கிரியைகளை நாம் செய்ய முடியும். 3 வகையான ஹஜ் என்னும் கடமையை நாம் நிறைவேற்றலாம். அதில் முதல் வகை, மக்காவில் குடியிருக்காத அத்தனை வெளியூர் வாசிகளும் செய்யக்கூடிய ஒரு வகை, அதுதான் ஹஜ்ஜு தமத்து. இந்த ஹஜ்ஜு தமத்து முறையிலே நாம் உம்ராவையும் ஹஜ்ஜையும் தனித்தனி இஹ்ராமில் தனித்தனியாக உம்ராவை செய்வோம், ஹஜ்ஜையும் செய்வோம். இரண்டாவது ஹஜ்ஜுல் கிரான். இந்த இரண்டாவது வகையான ஹஜ்ஜுல் கிரானை பொறுத்த வரைக்கும் நாம் உம்ராவையும் ஹஜ்ஜையும் ஒரே இஹ்ராமில் இணைத்து செய்வோம். இதுதான் ஹஜ்ஜுல் கிரான். மூன்றாவது வகை இருக்கிறது. அந்த மூன்றாவது வகை ஹஜ்ஜுல் இஃப்ராத். ஹஜ்ஜுல் இஃப்ராத்தை பொறுத்த வரைக்கும் நாம் இதில் உம்ரா செய்யாமல் வெறும் ஹஜ்ஜை மட்டும் செய்வோம். இதில் நம்ம ஃபஸ்ட்டு ஹஜ்ஜு தமத்து எப்படி செய்கிறதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா மீதி ரெண்டும் நமக்கு எளிமையாக புரிந்துவிடும். இந்த ஹஜ்ஜு தமத்து என்னும் இந்த வகையான ஹஜ் தான் அதிகம் நன்மை தரக்கூடிய ஒரு ஹஜ்ஜாக இருக்கிறது. ரொம்ப ஈஸியான ஒரு ஹஜ்ஜாகவும் இந்த வகையான ஹஜ் தான் இருக்குது. இது ஏன் ஈஸின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, இந்த ஹஜ்ஜை பொறுத்த வரைக்கும் முதலில் ஒரு இஹ்ராமில் உம்ரா செய்வோம். பின்பு இஹ்ராமிலிருந்து விடுபட்டு கொஞ்ச நாள் ரிலாக்ஸாக இருப்போம், கொஞ்ச நாள் சுகம் அனுபவிப்போம். அந்த ரிலாக்ஸுக்கு பின்னால் மீண்டும் இஹ்ராம் கட்டி நாம் ஹஜ்ஜுக்காக இஹ்ராம் கட்டி ஹஜ்ஜுக்கான கிரியைகளை நாம் செய்வோம். அதனால் இடையில் இஹ்ராம் இல்லாமல் சில நாட்கள் நம்மால் இருக்க முடியும். அதுதான் நமக்கு சௌரியமாகவும் இருக்கும். இதுதான் இந்த ஹஜ்ஜு தமத்து. இந்த ஹஜ்ஜு தமத்துவை பொறுத்த வரைக்கும் துல்ஹஜ் 8ஆம் நாளுக்கு முன்னாடி உம்ராவை நாம் செஞ்சு முடிச்சிருவோம். அதற்கப்புறம் துல்ஹஜ் 8 வரைக்கும் இஹ்ராம் இல்லாமல் இருந்துட்டு மீண்டும் துல்ஹஜ்ஜினுடைய 8ஆம் பிறை அன்னைக்கு இஹ்ராம் கட்டி ஹஜ்ஜுக்கான கிரியைகளை நாம் செய்ய ஆரம்பிப்போம். இதில் முதல்ல உம்ராவை எப்படி செய்வது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். உம்ராவினுடைய கிரியைகள் 5 இருக்குதுங்க. முதலில் இஹ்ராம் அணிதல், இஹ்ராம் கட்டுதல். இரண்டாவது தவாஃப் செய்வது. இந்த தவாஃபுக்கு பெயர் பார்த்தீங்கன்னா தவாஃபுல் குதூம் அப்படின்னு சொல்லுவாங்க. முதலில் மக்காவிற்கு வந்தவுடன் செய்யக்கூடிய ஒரு தவாஃபுல் குதூம். 3வது மக்காமு இப்ராஹீமில் 2 ரக்காத்து தொழுவது. 4வது சஃபா மருவாவுக்கு இடையில சஇ செய்வது. 5வது முடியை களைவது, அதாவது மொட்டை அடிக்கிறது அல்லது கத்தரிப்பது. இந்த 5 காரியங்கள் தான் உம்ராவுக்கான கிரியைகளாக இருக்கிறது. முதல்ல இஹ்ராம் கட்டுறது. இந்த இஹ்ராம் கட்டுறது அப்படின்னா ஏதோ துணியை உடுத்துறது அப்படிங்கிறது மட்டும் கிடையாது. இஹ்ராம் என்பதற்கு சில வார்த்தைகளை நாம் கூற வேண்டும். சில வார்த்தைகளை நாம் கூறி நம்மை விட்டு சிலவற்றை தடுத்து கொள்வது தான் இந்த இஹ்ராம். இந்த இஹ்ராம் என்கின்ற வார்த்தை கூட ஹராம் நான் சொல்லுவோம் இல்லையா, தடுக்கப்பட்டதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த வார்த்தைகளிலிருந்து பிறந்தது தான் இந்த இஹ்ராம். முதல்ல இஹ்ராமுக்குள் நுழைகிறோம் என்றால் நன்கு குளித்து கொள்ள வேண்டும். குளித்த பின்னாடி நமக்கு தேவைப்பட்டால் நறுமணத்தையும் நாம் பூசிக்கொள்ளலாம். இந்த இஹ்ராமுக்கான ஆடை அப்படிங்கிறது ஆண்களுக்கு தையல் இல்லாத ஆடை. 2 ஆடைகள், தையல் இல்லாத ஆடைகள். கீழே வேட்டி மாதிரி உடுத்திக்கிறதுக்கு ஒரு துணியும், மேலே போர்வை மாதிரி போத்திக்கிறதுக்கு இன்னொரு துணியும். இதுதான் ஆண்களுக்கான இஹ்ராம். அது தைக்கப்படாத ஒரு ஆடையாக இருக்கணும். பெண்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவர்கள் அணியக்கூடிய அனுமதிக்கப்பட்ட எந்த ஆடையையும் அவர்கள் உடுத்திக்கலாம். அவங்களுக்கு தைக்காத ஆடையெல்லாம் கிடையாது. தைத்த ஆடை அவர்கள் உடுத்தி கொள்ளலாம். அது கண்ணியமான ஒரு ஆடையாக அவர்களுக்கு இருக்க வேண்டும். அதுவே அவர்களுக்கு போதுமானது. பின்பு சில வார்த்தைகளை கூற வேண்டும். இந்த ஆடைகள்லாம் உடுத்திக்கிட்டு குளித்த பின்னாடி சின்ன ஒரு வார்த்தை, ஒரு 2 வார்த்தை.
இந்த வார்த்தையை கூறிவிட்டோம் என்றால் இஹ்ராமிற்குள் நாம் நுழைந்து விட்டதாக அர்த்தம். என்ன வார்த்தை? உம்ராவிற்கான வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா லப்பைக்க உம்ரத்தன், அதாவது யா அல்லாஹ், இதோ உம்ராவுக்காக நான் உன் அழைப்பை ஏற்று வந்துவிட்டேன். லப்பைக்க உம்ரத்தன் என்பதாக இந்த 2 வார்த்தைகளை நாம் கூற வேண்டும். இதை சொன்னோம் அப்படின்னா அதுதான் இஹ்ராமுக்கான ஒரு வார்த்தை. இந்த வார்த்தையை அல்லது இந்த இஹ்ராம் அணிதலை நாம் எல்லா இடத்துலையும் பண்ணிட முடியாது. இதற்கென்று ஒரு குறிப்பிட்ட சில இடங்கள் இருக்கிறது. அந்த இடங்களில் தான் நம்ம போய் இந்த வார்த்தைகளை கூற முடியும். அந்த இடத்திற்கு பெயர் தான் மீகாத்தினுடைய எல்லை என்று சொல்கிறாங்க. மீகாத்தினுடைய எல்லை, இஹ்ராம் அணியக்கூடிய எல்லை. பொதுவாகவே இந்தியாவிலிருந்து உம்ராவுக்கு செல்லக்கூடியவர்கள் விமானத்தில் பயணம் செல்லும் போதே இந்த இடத்தை தாண்டித்தான் செல்வாங்க. விமானத்திலேயே அது கடந்து விடுவாங்க. இந்த மீகாத்தினுடைய எல்லையை விமானத்திலேயே இந்த எல்லையை கடந்து விடுவார்கள். அப்படி இருக்கும்போது விமானத்திலேயே நாம் இஹ்ராமுக்கான அந்த துணியெல்லாம் அணிந்து கொண்டு காத்திருக்கணும். அந்த எல்லை வரும்போது அந்த எல்லையை நாம் அடைந்தவுடன் அந்த இடத்திலேயே இந்த இஹ்ராமிற்கான வார்த்தைகளை சொல்லி இஹ்ராமிற்குள் நாம் நுழைய வேண்டும். அது என்ன இடம்? யலம்லம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு இடம். இந்த யலம்லம் வந்தவுடன் விமானத்திலேயே அறிவிப்பு செய்வாங்க. அந்த இடத்திலேயே நாம் வந்து இஹ்ராமுக்கான வார்த்தைகளை கூறி இஹ்ராமுக்குள் நுழைந்து விட வேண்டும். இஹ்ராமுக்குள் நுழைந்ததிலிருந்து தல்பியாவை நாம் அதிகம் கூறிக்கொண்டே இருக்கணும். காபத்துல்லாவை நம்முடைய கண்களால் காணும் வரைக்கும் தல்பியாவை நாம் சொல்லிக்கிட்டே இருக்கணும். என்ன தல்பியா? நம்மளாம் ரிங்டோனாக கூட வச்சுருப்போம். பல பேர் வச்சுருப்பாங்க. லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், லப்பைக் லா ஷரீக லக்க லப்பைக், இன்னல் ஹம்த வன் நிஅமத லக்க வல் முல்க் லா ஷரீக லக். அல்லாஹுவே, இதோ உன் அழைப்பை ஏற்று நான் வந்துவிட்டேன், இதோ வந்துவிட்டேன், இதோ நான் வந்துவிட்டேன், உனக்கு இணை ஏதும் கிடையாது, இதோ வந்துவிட்டேன், நிச்சயமாக புகழும் அருளும் ஆட்சியும் உனக்கே உரியன, உனக்கு இணை ஏதும் இல்லை என்பதுதான் இந்த வார்த்தைகளுக்கான அர்த்தம். இந்த வார்த்தைகளை திருப்பி நாம கூறிக்கிட்டே இருக்கணும். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், லப்பைக் லா ஷரீக லக்க லப்பைக், இன்னல் ஹம்த வன் நிஅமத லக்க வல் முல்க் லா ஷரீக லக் என்கின்ற இந்த தல்பியாவை நாம் கூறிக்கொண்டே இருக்கணும். இந்த தல்பியாவை நாம் கூறுவது போலவே அல்லாஹு அக்பர் என்கின்ற தக்பீரையும் நாம் ரெண்டையும் மாற்றி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். எது வரைக்கும் என்றால் காபத்துல்லாவை நாம் கண்களால் காணும் வரைக்கும் எவ்வளவு முறை வேண்டுமானாலும் நாம் கூறிக்கொண்டே இருக்கலாம். அதுக்குன்னு இடையில பேசலாமா வேண்டாமா அப்படின்னா பேசிக்கலாம். தாராளமாக இடையில நமக்கு தேவையான விஷயங்கள் நாம் செய்து தான் ஆக வேண்டும். ஃப்ரீ டைமில் நமக்கு மேக்சிமம் வந்து பார்த்திங்கன்னா இதற்கென்று ஒதுக்கி நாம் அதிகம் இந்த தல்பியாவை கூறிக்கொண்டே இருக்க வேண்டும். இந்த இஹ்ராமை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்கள் இருக்கிறது, அது நமக்கு தடுக்கப்பட்டு இருக்கின்றது. ஆண்களுக்கென்று சில விஷயங்களும் பெண்களுக்கென்று சில விஷயங்களும் தடுக்கப்பட்டிருக்கிறது. அதுபோக 2 பேத்துக்குமே பொதுவாகவும் சில விஷயங்கள் தடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்களுக்கு என்னென்ன தடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னா, ஆண்கள் வந்து தலையை மறைக்கக்கூடாது, தையல் ஆடையை அணியக்கூடாது. இந்த 2ம் ஆண்களுக்கு தடுக்கப்பட்டு உள்ளது. பெண்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு முகத்தை மறைக்கக்கூடாது என்றும் தங்களுடைய கை உறைகளை அணியக்கூடாது என்றும் பெண்களுக்கு தடுக்கப்பட்டிருக்கிறது. இது அல்லாது பொதுவாகவே தடுக்கப்பட்ட சில விஷயங்கள் இருக்கிறது. அது என்னென்ன அப்படின்னா, தலையில் இருக்கக்கூடிய முடியை களைவது, அதை வந்து வெட்டுறது அல்லது கத்தரிப்பது, மொட்டை அடிக்கிறது, இஹ்ராமுடைய நேரத்தில் அது செய்யக்கூடாது. அது செய்துவிட்டால் இஹ்ராம் முடிந்துவிடும். அதனால் இஹ்ராமுடைய நேரத்தில் அதை செய்யக்கூடாது. 2வது, உடம்பில் இருக்கக்கூடிய முடிகள், அக்குள்ள இருக்கக்கூடிய முடிகளோ அல்லது மர்மஸ்தானத்தில் இருக்கக்கூடிய முடிகளோ அல்லது வேற எந்த முடிகளையுமே நாம் களைந்து விடக்கூடாது, அதையும் எடுக்கக்கூடாது. இதை வெட்டவும் கூடாது, இதை கத்திரிக்கவும் கூடாது. அதே சமயம் சில பேர் நினச்சிக்குவாங்க, முடி உதிர்வதாலும் நமக்கு இஹ்ராம் கலைந்து விடுமோ அப்படின்ட்டு நினைப்பாங்க. இயற்கையாக முடி உதிர்றது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. அது எந்த சட்டமும் அப்படி சொல்லப்படவும் இல்லை. சில பெண்கள் தலைக்கு வந்து கருப்பு கலரில் ஒரு கவர் மாதிரி போட்டு முடி உதிர்வதை கூட நாம் தடுத்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பாங்க. அப்படியெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எந்த வகையிலும் காட்டித்தரவே இல்லை. அதையெல்லாம் தடுக்கவும் இல்லை. அதெல்லாம் இயற்கையான ஒரு சில விஷயங்கள். அதனால் அது தடுக்கப்பட்டது கிடையாது. 2வது, நம்முடைய கை அல்லது கால் நகங்களை வெட்டி கொள்ளக்கூடாது. 3வது, நறுமணம் பூசக்கூடாது. நம்ம இஹ்ராமுக்கு முன்னாடி பூசினதோடு சரி. இஹ்ராமுக்கு பின்னால் நாம் நம்மளுடைய ஆடைகளிலோ நம்மளுடைய உடம்புகளோ நறுமணங்களை நாம் பூசிக்கொள்ளக்கூடாது. அதே சமயம் நறுமணமுள்ள சோப்பு, நறுமணமுள்ள எண்ணெய், அந்த மாதிரி எந்த காஸ்மெட்டிக் ஐட்டம் எல்லாம் நறுமணத்தோடு நாம் பயன்படுத்துவோமோ அதை பயன்படுத்தக்கூடாது. அதற்கு மாற்றாக நறுமணமில்லாத பொருட்கள்லாம் அங்கே கிடைக்கும். நம்ம ஊர்லேயும் கிடைக்கும், சவுதியிலையும் கிடைக்கும். அங்கே போய் கூட நம்ம வாங்கி அதை பயன்படுத்தி கொள்ளலாம். எல்லாத்துலேயுமே நறுமணம் தடை செய்யப்பட்டிருப்பதை நம்ம பார்க்கிறோம். 4வது, திருமணம் சம்பந்தமாக பேசுவதோ அல்லது திருமணம் செய்வதோ அல்லது திருமணம் செய்து வைப்பதோ இது அனைத்துமே கூடாது.
5வது தாம்பத்திய வாழ்க்கை கூடாது. 6வது மனைவியை ஆசையோடு தொடுறது, முத்தம் கொடுக்கறது, கட்டி அணைக்கிறது, இது அனைத்தும் தடுக்கப்பட்டு உள்ளது. 7வது தரையில வேட்டையாடுவது தடுக்கப்பட்டு இருக்கிறது. இறுதியாக இதெல்லாம் தடுக்கப்பட்டுருச்சு. இஹ்ராமில் இருப்பவர் வந்து பார்த்தீங்கன்னா செருப்பு போட்டுக்கலாமா அப்படின்னா செருப்பு போட்டுக்கலாம். ஒருவேளை செருப்பு போடுறதுக்கு அவருக்கு விருப்பம் இல்லை, சாக்ஸ் போடலாம்னு நினைக்கிறார் அப்படின்னா, இந்த சஃபா மருவாவில் நடக்கும்போதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப டைல்ஸ் தரையாக இருக்கும். குதிகாலை வச்சு நீங்கள் நடக்கும்போது சில பேருக்கு குதிங்கால் வலியெல்லாம் வந்துடும். அப்போது நீங்கள் சஃபா மருவாவில் இந்த மாதிரியான சமயங்களில் சாக்ஸ் போட்டுக்கலாமா அப்படின்னா சாக்ஸ் போட்டுக்கலாம். கரண்டை காலுக்கு மேலே இல்லாத மாதிரி கீழே போட்டுக்கணும். அந்த ஆங்கிள் சாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கரண்டை காலுக்கு கீழே அந்த சாக்ஸை வந்து நாம் போட்டுக்கிறது சிறந்தது. கரண்டை காலுக்கு மேலே அந்த சாக்ஸு வந்துடக்கூடாது. இந்த அனைத்து விஷயங்களையும் இஹ்ராமில் வந்து நாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சரியாக கடைபிடிக்க வேண்டும். இஹ்ராமில் கடைபிடிக்க வேண்டிய ஒழுங்குகளிலே நாம் தவறு செய்துவிட்டால் அதற்கு பரிகாரமாக ஒரு பலிபிராணியை நாம் அறுத்து ஹதி என்கின்ற அந்த குர்பானியை நாம் கொடுக்கணும். பொதுவாகவே ஹஜ்ஜுக்கு நம்ம ஹதி என்கின்ற குர்பானி கொடுப்போம். அது அல்லாமல் இந்த மாதிரியான சில காரியங்களை நிர்பந்தமான சூழ்நிலையிலே செய்து விட்டோம் என்றால் அப்போது அதுக்கு பரிகாரமாக நாம் ஹதி என்கின்ற ஒரு பலியை நாம் கொடுக்க வேண்டும். இது ஒரு தம்மு அப்படின்னு சொல்லுவாங்க. தம்மு கொடுக்கறது அப்படிம்பாங்க. இந்த தம்மு வந்து நாம் கொடுத்தாக வேண்டும். இது தொடர்பாக வரக்கூடிய ஹதீஸ் என்னென்று கேட்டால், காஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி. அவங்களுக்கு தலை முழுக்க பயங்கரமான பேன் இருக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சஹாபியை பார்த்து கேட்குறாங்க, என்ன காஃபே, உங்கள் பேன் ரொம்ப தொல்லை தருதா? அவர் இருந்துட்டு ஆமாம் அப்படிங்கிறார். அப்படின்னா உங்கள் தலையை நீங்கள் மழித்து விட்டு ஒரு ஆட்டை நீங்கள் பலி கொடுக்கணும். ஒரு ஆடை வந்து நீங்கள் பலி கொடுத்துருங்க. அல்லது 3 நாட்கள் நோன்பு நோக்கணும். இதற்காக முடியை மலித்ததற்காக, இஹ்ராமில் இருக்கும்போது முடியை மலித்ததற்காக 3 நாட்கள் நீங்கள் நோன்பு வைக்க வேண்டும். அல்லது 3 சாவு பேரிச்சம்பழத்தை 6 ஏழைகளுக்கு பங்கிட்டு கொடுக்கணும். அது கிட்டத்தட்ட ஒரு 7.5 கிலோ கிட்ட வரும். அவ்வளோ வெயிட் வரும். அந்த அளவுக்கான பேரிச்சம்பழங்களை 6 ஏழைகளுக்கு நீங்கள் பங்கிட்டு கொடுக்க வேண்டும் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதற்கான சட்டத்தை தெளிவுபடுத்தி இருக்கிறாங்க. இதுதான் இஹ்ராமிற்கான ஒரு சட்டங்களாக இருக்கிறது. அடுத்ததாக தவாஃப் செய்வது. மக்காவிற்குள் நுழைந்தவுடன் காபத்துல்லாவிலே செய்யக்கூடிய செய்யக்கூடிய அந்த தவாஃபிற்கு பெயர் தவாஃப் அல் குதூம். முதலில் செய்யக்கூடிய தவாஃப். காபத்துல்லாவை சந்தித்த உடனேயே ஃபஸ்ட்டு நாம் செய்ய வேண்டிய ஒரு வேலை என்றால் அது இந்த தவாஃப் தான். இந்த தவாஃபிற்கு பெயர் தவாஃப் அல் குதூம். இந்த தவாஃப் அல் குதூமுக்கென்று சில சட்டங்கள், சிறப்பு சட்டங்கள் இருக்கிறது. அதையும் நாம் பார்த்து விடுவோம். இந்த சிறப்பு சட்டங்கள் வேறு தவாஃபுகளுக்கு பொருந்தாது. இந்த தவாஃப் அல் குதூமுக்கு மட்டும் சிறப்பு சட்டங்கள் இருக்கிறது. இந்த காபத்துல்லாவிலே நாம் நுழையும் போது மற்ற எல்லா பள்ளிவாசல்களில் நுழைவது போல இங்கேயும் நாம் அந்த பள்ளிவாசலுக்குள் நுழையக்கூடிய அந்த துவாவை ஓதிக்கலாம். அல்லாஹ் மஃப்தாலி அப்வாப ரஹ்மத்திக்க என்று சொல்லக்கூடிய அந்த துவாவை ஓதிக்கலாம். தவாஃபை குறித்து அறிந்து கொள்வதற்கு முன்னாடி இந்த காபத்துல்லாவில் இருக்கக்கூடிய சில முக்கியமான இடங்களை குறித்து நான் தெரிந்து கொள்ள வேண்டும். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா ஹஜருல் அஸ்வத் மூலை. காபத்துல்லாவில் அறிந்து கொள்வதற்காக இந்த மூலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பச்சை லைட்டு போட்டுருவாங்க. அந்த பச்சை லைட்டு வச்சு நம்ம இதுதான் ஹஜருல் அஸ்வத் மூலை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அல்லது யாரை கேட்டிங்கனாலும் சொல்லுவாங்க. அல்லது நீங்கள் பார்த்தீங்கன்னாவே ஒரு மூலையில் மட்டும் ஒரு கல்லை வந்து பதிச்சு வச்சுருப்பாங்க. அதுதான் இந்த ஹஜருல் அஸ்வத்திற்கான மூலை. 2வது முக்கியமான ஒரு இடம் ருக்குனுல் யமானி மூலை. இந்த ஹஜருல் அஸ்வத் மூலையை ஒட்டுன மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு மூலை இந்த ருக்குனுல் யமானி மூலை. 3வது ஹிஜ்ர் பகுதி. ஹிஜ்ர் அப்படிங்கிறது இந்த அரை வட்டம் மாதிரி இருக்கும். காபத்துல்லாவில் அரை வட்டம் மாதிரி இருக்கும். இதுவும் காபத்துல்லாவை சேர்ந்த ஒரு பகுதி தான். 4வது மக்காமு இப்ராஹிம். இந்த 4 விஷயங்களை நீங்கள் உங்களுடைய மனதிற்குள் நிறுத்தி கொள்ள வேண்டும். அடுத்தது தவாஃப் என்பது காபத்துல்லாவை வலம் வருவதாகும். அதை சுற்றி வர்றது தான் காபத்துல்லாவை வலம் வருவது தான் தவாஃப் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த காபத்துல்லாவை வலம் வரும்போது இடஞ்சுழி திசைகளை நாம் வலம் வர வேண்டும். கடிகாரத்தினுடைய எதிர் திசைகளை நாம் சுற்றி வர வேண்டும். இப்படி சுற்றி வரும்போது காபத்துல்லா நம்முடைய இடது பக்கத்தில் இருக்கும். நம்முடைய இடது ஷோல்டருக்கு பார்த்த மாதிரி இருக்கும் இந்த காபத்துல்லா. இந்த மாதிரி 7 சுற்றுக்களை நாம் காபாவை சுற்றி வர வேண்டும். இப்படி 7 சுற்றுக்களை சுற்றி வந்தோம் அப்படின்னா இது ஒரு தவாஃப். தவாஃபை நம்ம எங்கே ஆரம்பிக்கிறது? ஹஜருல் அஸ்வத் இருக்கக்கூடிய மூலையிலிருந்து தான் நாம் நம்முடைய தவாஃபை ஆரம்பிக்கணும். ஹஜருல் அஸ்வத் மூலையில் நின்றுக்கிட்டு அந்த ஹஜருல் அஸ்வத்தை முடிந்தால் நாம் முத்தமிட வேண்டும். அல்லது கைகளால் தொட்டு முத்தமிட வேண்டும். அல்லது அதற்கு முடியாவிட்டால் தூரத்திலிருந்து சைகை செய்து முத்தமிட வேண்டும். இப்படி முத்தம் கொடுத்த பின்னால் அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி தவாஃபை நாம் ஆரம்பிக்க வேண்டும். இப்படி ஹஜருல் அஸ்வத்திலிருந்து ஆரம்பித்து
அந்த காபத்துல்லாவை சுற்றி மீண்டும் ஹஜ்ருல் அஸ்வத்தை அடைந்தோம் என்றால் ஒரு சுற்று நிறைவடையும். இப்படி ஒவ்வொரு சுற்றிலும் ஹஜ்ருல் அஸ்வத்தை முத்தமிட வேண்டும். தொட முடியாட்டி தூரத்தில் இருந்து சைகை செய்து முத்தமிட்டு கொள்ளலாம். என கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்படி 7 சுற்றுக்களை நாம் நிறைவு செய்ய வேண்டும். இதற்கு நடுவில், இந்த சுற்றுகளுக்கு நடுவில் இந்த ருக்குனுல் யமானி மூலையையும் நாம் தொடுவது சுன்னத்தாகும். இந்த ருக்குனுல் யமானி மூலையையும் நாம் தொடுவது சுன்னத்தாகும். அதை தொட முடியாட்டி ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த சுற்றுகளில் நாம் கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் இருக்கிறது. அதுதான் இந்த ஹிஜ்ர் என்னும் பகுதி. இந்த ஹிஜ்ர் பகுதியை கிராஸ் பண்ணி போயிடக்கூடாது. இந்த ஹிஜ்ர் பகுதியையும் சேர்த்து நாம் சுற்றி வர வேண்டும். அந்த ரவுண்டாக இருக்கக்கூடிய அரைவட்ட பகுதியையும் சேர்த்து நாம் சுற்றி வர வேண்டும். தவாப் செய்யும் போது நிறைய துவாக்களை சொல்லிக் கொடுப்பாங்க. அதெல்லாம் கிடையாது. ஒரே ஒரு துவா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த ஒரே ஒரு துவா. அந்த துவாவையும் எங்கு ஓதணும் அப்படிங்கிறத ரசூலா நமக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க. இந்த ருக்குனுல் யமானி மூலைக்கும் ஹஜ்ருல் அஸ்வத் மூலைக்கும் இடையில நாம் நடந்து வரும்போது, தவாப் செய்யும் போது இந்த துவாவை நாம் ஓதிக்கொள்ள வேண்டும். ரப்பனா ஆத்தினா ஃபித்துன்யா ஹசனதவ் ஒஃபில் ஆஹிரதி ஹசனதவ் வக்கினா அதாபன்னார். நமக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு துவா. இறைவா, இந்த உலகத்திலும் நாளை மறுமையிலும் எங்களுக்கு நன்மையானதைத்தா, சிறந்ததைத்தா, நரக நெருப்பிலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக என்கின்ற இந்த துவாவை நாம் அதிகம் ஓதிக்கொள்ள வேண்டும். இந்த மூலையில், இந்த ருக்குனுல் யமானி மூலையிலிருந்து ஹஜ்ருல் அஸ்வத் மூளை வரைக்கும் இதை நாம் ஓதிக்கொண்டால் போதுமானது. இதைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டி தந்திருக்கிறாங்க. இன்னொரு விஷயம், இந்த தவாஃப் அல் குதூம் அப்படிங்கிறது மக்காவிற்கு உள்ளே நுழைந்தவுடன் முதலில் செய்ய வேண்டிய தவாஃப் ஆகும். இதற்கென்று ஆண்களுக்கு சில சட்டங்கள் இருக்குது, சிறப்பு சட்டங்கள் இந்த தவாஃபுக்கு மட்டும். இதை தவிர மற்ற தவாஃபுகளுக்கு ஹஜ்ஜினுடைய நேரத்தில் சில தவாஃப் செய்வோம். ஹஜ்ஜு முடிச்சுட்டு உம்ரா செய்வதாக இருந்தாலும் சில தவாஃப் செய்வோம். அல்லது காபத்துல்லாவிலிருந்து புறப்படும் போது கடைசியாக ஒரு தவாஃப் செய்வோம். இந்த மாதிரியான தவாஃபுகளுக்கெல்லாம் இந்த சிறப்பு சட்டம் கிடையாது. இந்த தவாஃபுல் குதூமுக்கு மட்டும் சிறப்பு சட்டம் இருக்குது. அந்த சிறப்பு சட்டம் என்னவென்றால், இந்த 7 சுற்றுக்கள், மொத்தம் 7 டைம் இந்த காபத்துல்லாவை நாம் சுற்றி வர வேண்டும். இந்த 7 சுற்றுக்களில் முதல் 3 சுற்றுக்கள் ஓடியும் கடைசி 4 சுற்றுக்கள் நடந்தும் நாம் செல்ல வேண்டும். முதல் 3 சுற்று ஓடணும், கடைசி 4 சுற்று நடந்து போகணும். இதுதான் அந்த சிறப்பு சட்டம். 2வது, ஆண்கள் தங்களுடைய வலது தோள் புஜத்தை வெளியே காட்டின மாதிரி நடந்து போகணும். தங்களுடைய வலது தோள் புஜத்தை வெளியே காட்டின மாதிரி அந்த இஹ்ராமுடைய ஆடையை நாம் உடுத்தி கொண்டு இந்த 7 சுற்றுக்களையும் நாம் தவாஃப் செய்யணும். இவ்வளோதான். இந்த 2 சிறப்பு சட்டங்கள் தான் இந்த தவாஃபுல் குதூமுக்கு இருக்குது. இந்த தவாஃபுல் குதூமுக்கு நம்ம தோள்பட்டையை திறந்து போட்டிருக்கிறோம் இல்லையா, இதை பார்த்திங்கன்னா சில பேர் தொழுகும் போதும் திறந்தே வச்சுருப்பாங்க. சை செய்யும் போதும் இப்படி வலது தோள் புஜத்தை திறந்தே போயிருப்பாங்க. இந்த மாதிரியெல்லாம் பண்ணக்கூடாது. தவாஃபுல் குதூமுக்கு மட்டுமான ஒரு சிறப்பு சட்டம். இது வேற எங்கேயும் செய்யணுங்கிற அவசியம் கிடையாது. அடுத்து, மக்காமு இப்ராஹீமில் 2 ரக்காத்துக்களை நாம் தொழுக வேண்டும். மக்காம் இப்ராஹீம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, காபத்துல்லாவினுடைய கிழக்கு திசையில் அமைந்திருக்கும். அந்த கிழக்கு திசையில் எந்த இடத்தில் வேணாலும் நாம் நின்று தொழுது கொள்ளலாம். அதுக்கு ஒட்டுன மாதிரியே நின்று தொழுகணும் அவசியம் இல்லை. ஏன்னா தவாப் செய்து கொண்டிருப்பார்கள். ரொம்ப கூட்டம் அதிகமாக இருந்தால் நம்மால் அங்கே தொழுக முடியாது. கொஞ்சம் பின்னாடி தள்ளி நின்று நாம் தொழுது கொள்ள வேண்டியது தான். இப்படி 2 ரக்காத்துக்கள் தொழுகணும். முதல் ரக்காத்தில் சூரா ஃபாத்திஹாவையும் அதனோட துணை சூறாவை குல்யாயுல் காஃபிரூன் என்று சொல்லக்கூடிய அந்த சூறாவையும் ஓதிக்கணும். 2வது ரக்காத்தில் சூரா ஃபாத்திஹாவையும் சூரா இஹ்லாஸ் குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு சமத் என்கின்ற அந்த துணை சூறாவையும் நாம் ஓதிக்கணும். இவ்வளோதான். இந்த 2 ரக்காத்து இவ்வளோ சிம்பிளாக நம்ம தொழுதுட்டோம்னா முடிஞ்சது. இதற்கு அடுத்தது, சஃபா மருவாவிற்கு இடையில் சஇ செய்ய வேண்டும். அதுக்கு நடுவில் தொங்கோட்டம் ஓட வேண்டும். இந்த சஇ செய்வது என்றால் என்ன? சஃபாவிலிருந்து மருவா வரை நடந்து போகணும், திருப்பி மருவாவிலிருந்து சஃபா வரை நடந்து வரணும். இதே போல் 7 சுற்றுக்கள் நாம் செய்ய வேண்டும். இந்த சஇ தொடங்குவதற்கு முன்னால் இந்த சஃபாவில் போய் நம்ம ஏறி நின்றுட்டு, இந்த சஃபாவுக்கு போயிட்டு அங்கே போய் ஒரு சில வார்த்தைகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரே ஒரு டைம் சொல்கிறதுக்கு கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. இன்ன சஃபா வல் மருவத்த மின் ஷாயிரில்லா. சஃபாவும் மருவாவும் அல்லாஹுவின் சின்னங்கள் என்று சொல்லணும். சஃபாவில் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸ்டார்ட் பண்ணக்கூடிய அந்த இடத்துல நின்றுட்டு இன்ன சஃபா வல் மருவத்த மின் ஷாயிரில்லா என்கின்ற இந்த வார்த்தையை நாம் கூறிக்கொள்ள வேண்டும். சை செய்யும்போது ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணக்கூடிய அந்த இடம் சஃபா. சஃபாவிலிருந்து ஸ்டார்ட் பண்ணணும், மருவாவில் முடிக்கணும். சஃபாவிலிருந்து தொடங்கி மருவா வந்தோம் என்றால் இது ஒரு சுற்று. மறுபடியும் மருவாவிலிருந்து சஃபா வந்தோம் அப்படின்னா இது 2வது சுற்று. இப்படி 7 சுற்றுக்கள் நாம் சஃபாவுக்கும் மருவாவுக்கும் நடுவில் நடக்க வேண்டியது இருக்கும்.
இந்த சஃபாவும் மருவாவுக்கும் இடையில் பதனுல் வாதி அப்படிங்கிற ஒரு இடத்துல மட்டும் ஆண்கள் வந்து கொஞ்சம் வேகமாக ஓடுற மாதிரி ஓடணும், அல்லது வேகமாக நடந்து போக வேண்டும் முடியாட்டி, இல்லைன்னா ஓடித்தான் ஆகணும். பெண்கள் வந்து நடந்து போனாலே போதுமானது. இந்த இடத்தை அடையாளம் காணும் விதமாக சஃபா மருவாவுக்கு இடையில ஒரு கிரீன் லைட் போட்டிருப்பாங்க. பச்சை கலரில் ஒரு நீளமாக லைட்டு போட்டிருப்பாங்க. இந்த பச்சை கலரில் போட்டிருக்கக்கூடிய இந்த லைட் போட்ட ஏரியாவில் நம்ம வேகமாக ஓட வேண்டும். ஆண்கள் மட்டும் ஓட வேண்டும். பெண்களுக்கு நடந்து போனாலே அது போதுமானது. சஃபா மருவாவில் ஓத வேண்டிய சில துவாக்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க. முதல்ல நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, சஃபாவில் இன்ன சஃபா வல் மருவத்தை மின் ஷாயிரில்லா என்று சொல்லி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ சஃபாவில் ஒரு மேடு மாதிரி இருக்கும். அந்த மேட்டின் மீது ஏறி நாம் என்ன சொல்லணும்? லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்த லா ஷரீக லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹு அலா குல்லி ஷைன் கதீர். லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்த அன்ஜஸ வஹ்த வ நஸர அபுத வ ஹஸமல் அஹ்ஸாப வஹ்த என்று நாம் ஓதிக்கொள்ள வேண்டும். இதற்கான பொருள் என்ன? அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை. அவன் தனித்தவன், அவனுக்கு இணை ஏதும் இல்லை. அவனுக்கு ஆட்சியும் புகழும் உரியது. அவன் அனைத்து பொருட்களின் மீதும் பேராற்றல் கொண்டவன். அல்லாஹ்வை தவிர வேறு நாயன் இல்லை, வேறு இறைவன் இல்லை. அவன் தனது வாக்குறுதியை நிறைவேற்றினான், தனது அடியாருக்கு உதவி செய்தான், எதிரி படைகளை அவன் ஒருவனே தோற்கடித்தான் என்கின்ற இந்த பொருள் படக்கூடிய இந்த திக்கரை நாம் அந்த சஃபாவின் மீது ஏறி ஓதணும். இந்த திக்கரை 3 முறை நாம் ஓத வேண்டும். 3 முறை இந்த திக்கரை சொல்லிட்டு, இந்த ஒவ்வொரு திக்ருக்கும் நடுவில் அதை முதல்ல இந்த திக்ரு செய்கிறோம், அதற்கு அடுத்ததாக துவா செய்ய வேண்டும். நமக்கு வேண்டிய துவாக்களை செய்ய வேண்டும். அடுத்ததாக மீண்டும் இந்த திக்கரை ஓதணும், அடுத்தது மறுபடியும் துவா செய்யணும். 3வது முறை இந்த திக்கரை ஓதிவிட்டு சஃபாவிலிருந்து இறங்கிவிட வேண்டும். மருவாவை நோக்கி நாம் நடந்து போகணும். மருவாவிலும் இதே போல நாம் திக்ரு செய்யணும். ஃபஸ்ட்டு திக்ரு செய்யணும், அதே போல் துவா செய்யணும், திக்ரு செய்யணும், துவா செய்யணும், திக்ரு செய்யணும். சஃபாவில் செய்ததைப் போலவே மருவாவிலும் செய்ய வேண்டும். இப்படி 7 சுற்றுக்களை நாம் முடித்துவிட்டால் சை முடிந்துவிடும். அப்போ சஃபாவிலிருந்து ஆரம்பித்து மருவா வந்தோம்னா ஒரு சுற்று, மருவாவிலிருந்து ஆரம்பித்து சஃபா போனோம்னா 2வது சுற்று, மறுபடியும் சஃபாவிலிருந்து மருவா வந்தால் 3வது சுற்று. இப்படி 7 சுற்றுக்கள் கடைசியாக மருவாவில் வந்து அது முடிவடையும். அடுத்ததாக லாஸ்ட்டு முடியை வந்து களைந்து விடுதல், மொட்டை அடிக்கிறது அல்லது கத்தரித்து கொள்வது. ஆண்கள் மொட்டை அடிப்பது தான் சிறந்தது கத்தரித்து கொள்வதை விட. பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மொட்டை அடிப்பதெல்லாம் கிடையாது. அவர்கள் தங்களுடைய முடியினுடைய கடைசி அந்த ஓரத்தை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த நுனியில் கொஞ்சத்தை மட்டும் வெட்டிக்கிறது அவங்களுக்கு சட்டமாக இருக்கிறது. இத்துடன் உம்ரா வந்து நிறைவடைகின்றது. உம்ராவிற்கான காரியங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல இஹ்ராம் கட்டுறது, தவாப் செய்வது, மக்காம் இப்ராஹிமில் தொழுகிறது, 4வது சை செய்வது, 5வது மொட்டை எடுத்துக் கொள்வது. இந்த 5ம் செய்துவிட்டால் ஒருவர் இஹ்ராமிலிருந்து விடுபட்டு வெளியே வந்து விடலாம். கொஞ்ச நாளைக்கு ரிலாக்ஸாக இருக்கலாம் இந்த ஹஜ்ஜு தமத்து முறையில் செய்பவர்கள். அடுத்தது ஹஜ்ஜுக்கான காரியங்கள். இந்த ஹஜ்ஜினுடைய கிரியைகள் ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயங்கள் தான். அதை அந்த 6 நாட்களில் நாம் செய்வோம். ஹஜ்ஜினுடைய கிரியைகள் துல்ஹஜ் மாதம் 8ஆம் பிறையிலிருந்து பிறை 8லிருந்து 12 வரை செய்வோம். அல்லது விரும்பினால் 13 வரை அதை எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். 13ஆம் பிறை வரைக்கும் நடைபெறும். ஒவ்வொரு நாளும் நாம் செய்ய வேண்டிய சில கிரியைகள் இருக்கிறது, சில ஒழுங்குகள் இருக்கிறது. ஒவ்வொன்றாக அதை பார்க்கலாம். முதல்ல பிறை 8. பிறை 8 அன்று மக்காவில் நாம் எந்த இடத்தில் இருக்கிறோமோ, மக்காவில் நாம் இருந்தோம் என்றால், ஹரம் ஷெரீஃபினுடைய எல்லைக்குள் நாம் இருந்தோம் என்றால், எந்த இடத்தில் நாம் இருக்கிறோமோ அந்த இடத்திலிருந்தே நாம் இஹ்ராம் கட்டிக்கொள்ளலாம். இஹ்ராம்னா அந்த வார்த்தைகளை நாம் கூற வேண்டும். லப்பைக்க ஹஜ்ஜன் அப்படிங்கிற அந்த வார்த்தையை நம்ம கூற வேண்டும். ஒருவேளை மக்காவை விட்டு வெளியே மதீனாவுக்கு போயிட்டோம், வேறு ஏதாவது ஒரு ஊருக்கு போயிட்டோம் அப்படின்னா, உதாரணத்துக்கு மதீனா போகிறோன்னு வைங்க, மதீனாவிலிருந்து திரும்பி வரும்போது அதனுடைய மீகாத்தினுடைய எல்லை துல் ஹுலைஃபா அப்படிங்கிற எல்லை. அந்த துல் ஹுலைஃபா வந்தவுடன் அந்த இடத்துல நாம் இஹ்ராம் கட்டி மறுபடியும் உள்ளே வர வேண்டும். இஹ்ராமுடைய வார்த்தை என்னவென்று கேட்டால் லப்பைக்க ஹஜ்ஜன். முதல் உம்ராவுக்கு பார்த்தோம் லப்பைக்க உம்ரத்தன், இங்கே லப்பைக்க ஹஜ்ஜன். அதாவது யா அல்லாஹ் ஏதோ ஹஜ்ஜுக்காக நான் உன் அழைப்பை ஏற்று வந்து விட்டேன் என்கின்ற இஹ்ராமுடைய வார்த்தையை கூறி முன்னர் உம்ராவுக்கு செய்தது போலவே இஹ்ராமுடைய அனைத்து காரியங்களையும் சட்டங்களையும் நாம் பின்பற்ற வேண்டும். பிறை 8க்கு அந்த 8 அன்னைக்கு லுஹருக்கு முன்னதாகவே நாம் மினாவிற்கு வந்துவிட வேண்டும். மினாவுக்கு வந்துடணும். பின்பு மினாவில் லுஹர் தொழுகையையும் அசர் தொழுகையையும் அந்தந்த நேரத்தில் தொழுகணும். அந்த 4 ரக்காத்து தொழுகைகளை சுருக்கி 2 ரக்காத்து தொழுகைகளாக நாம் தொழுது கொள்ளலாம். பின்பு அதே மினாவில் பிறை 9ஐ நாம் அடைந்து விடுவோம். பிறை 8க்கு வந்தோம், லுஹருக்கு வந்தோம், அசர் முடிஞ்சிரும், மகரிப் வந்துருச்சு அப்படின்னா பிறை 9 ஆயிரும்.
அந்த பிறை 9ற்கான மக்ரிபு, இஷா மற்றும் ஃபஜ்ரினுடைய ஃபரல் தொழுகைகளை அந்தந்த நேரத்திலேயே நாம் தொழுது கொள்ள வேண்டும். லுஹருக்கு வந்தோம், லுஹரு, அசரு, மக்ரிபு, இஷா, ஃபஜ்ர் இந்த 5 வேளை தொழுகைகளையும் அந்த 5 வேளைகளில் தான் நாம் தொழுகணும். அதை வந்து ஜம்மு பண்ணுறது கூடாது. கஸ்ர் பண்ணிக்கலாம், குறைத்து தொழுது கொள்ளலாம். ஆனால் ஜம்மு பண்ணி சேர்த்து தொழுகக்கூடாது. பின்பு சூரிய உதயம் வரைக்கும் மினாவில் நாம் இருக்க வேண்டும். இப்போ பிறை 9ல் இருக்கணும். சூரிய உதயம் வரைக்கும் மினாவில் நாம் இருக்க வேண்டும். சூரிய உதயத்திற்கு பின்னால் மினாவிலிருந்து புறப்பட்டு லுஹரனுடைய நேரத்திற்கு முன்னதாகவே அரஃபா மைதானத்தை வந்து நாம் அடைந்து விட வேண்டும். பின்பு அரஃபாவில் லுஹர் மற்றும் அசர் தொழுகைகளை 2ஆக சுருக்கியும் சேர்த்தும் நாம் தொழுது கொள்ள வேண்டும். ஜம்மு கஸ்ர் பண்ணி அரஃபாவில் லுஹர் அசர் தொழுகைகளை நாம் தொழுது கொள்ள வேண்டும். இந்த அரஃபாவில் தங்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அரஃபாவில் தங்கவில்லை என்றால் இந்த ஹஜ்ஜே வந்து எடுபடாது, ஹஜ் வந்து கூடாது. அரஃபாவில் கட்டாயமாக நாம் தங்கியே ஆக வேண்டும். அதனால் அரஃபாவுக்கு வந்து சேர்ந்தே ஆக வேண்டும். பின்பு சூரியன் மறையும் வரை அங்கேயே நாம் தங்கணும், அரஃபாவிலேயே நாம் இருக்கணும். சூரியன் மறைந்த பின்னால் மக்ரிப் அங்கே தொழுகாம அங்கிருந்து முஸ்தலிஃபாவிற்கு நாம் புறப்பட்டு வர வேண்டும். இப்போது பிறை 10 முஸ்தலிஃபா. பிறை 10 முஸ்தலிஃபாவுக்கு நாம் வந்துட்டோம் அப்படின்னா மக்ரிப் மற்றும் இஷா தொழுகைகளை இணைத்தும் இஷாவை மட்டும் சுருக்கியும் நாம் தொழுது கொள்ளலாம். இங்கு முஸ்தலிஃபாவில் இருந்து நாளை மினாவில் கல்லெறிவதற்காக புறப்படுவோம். நாளைக்கு வந்து கல்லெறியக்கூடிய அந்த ஈவெண்ட் இருக்கும். அந்த கல்லெறிவதற்காக நாம் புறப்படுவதற்கு முன்னால் 7 சிறிய கற்களை அங்கே கல் எறிய போகிறோம். அதற்காக 7 சிறிய கற்களை இந்த முஸ்தலிஃபாவிலே நாம் எடுத்தும் கொள்ளலாம். அல்லது மினாவில் போயும் கூட நாம் எடுத்துக்கலாம். பின்பு காலை ஃபஜ்ர் தொழுகை வரைக்கும் அங்கே இருந்துட்டு ஃபஜ்ர் தொழுதவுடன் சூரிய உதயத்திற்கு பின் முஸ்தலிஃபாவிலிருந்து புறப்பட்டு மினாவுக்கு வரணும். மினாவுக்கு எங்கே வரணும்? மினாவில் இருக்கக்கூடிய ஜம்ராவுக்கு வரணும். இந்த கல்லெறியக்கூடிய அந்த இடத்திற்கு நாம் வர வேண்டும். அதே போல் முஸ்தலிஃபாவில் இருந்து சூரிய உதயத்திற்கு பின்னாடி தான் மினாவுக்கு போகணும் அப்படின்னு இருந்தாலும் பெண்களுக்கு இதில் ஒரு சலுகை இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சலுகையை பெண்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. அவர்கள் சுபூருக்கு முன்னதாகவே, சுபு தொழுகைக்கு ரொம்ப நேரத்துக்கு முன்னாடியே நாம் ஜம்ராவுக்கு வந்துட்டோம் அப்படின்னா, கல்லெறியக்கூடிய அந்த இடத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னா, கல்லை எறிந்து விட்டு அதற்கு பின்னாடி கூட பெண்கள் சுபுவை தொழுது கொள்ளலாம். இது பெண்களுக்கு மட்டுமே உண்டான ஒரு சட்டமாக இருக்கிறது. இது அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸின் வாயிலாக நாம் தெரிந்து கொள்ளலாம். அடுத்து பிறை 10. பிறை 10ல் ஜம்ரத்துல் அக்கபா, அதாவது பெரிய தூணில் மட்டும் நாம் கல் எறிய வேண்டும். மினாவில் இந்த ஜம்ராக்கள் இருக்கக்கூடிய அந்த இடத்தில் 3 தூண்கள் இருக்கும். ஒரு சின்ன தூண் இருக்கும், அந்த தூணுக்கு பேர் ஜம்ரத்துல் சுக்ரா. ஒரு நடுத்தரமான தூண் இருக்கும், அந்த தூணுக்கு பேர் ஜம்ரத்துல் உஸ்தா. ஒரு பெரிய தூண் இருக்கும், அதுதான் ஜம்ரத்துல் அக்கபா. இப்போ நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா அந்த தூண் இருக்கக்கூடிய அந்த ஜம்ராவில் கீழே ஒரு கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்கும், அது போக 4 மாடி இருக்கும். ஒரு பெரிய பில்டிங் மாதிரி அது கட்டி வச்சுருப்பாங்க. ஒரே சமயத்தில் பல லட்சக்கணக்கான பேர் கல்லெறிவதற்காக இந்த மாதிரியான ஒரு ஏற்பாடுகளை அங்கே செய்து வைத்திருக்கிறாங்க. பிறை 10 அன்று, பிறை 10 அன்று, அதாவது இங்கே இருந்தோம்னா பெருநாள், அந்த பிறை 10 அன்று வந்து பார்த்தீங்கன்னா பெரிய தூணில் மட்டும் அந்த ஜம்மரத்துல் அக்கபாவில் மட்டும் 7 சிறிய கற்களை நாம் தக்பீர் கூறி எறியணும். அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அப்படின்ட்டு தக்பீர் சொல்லி நாம் 7 சிறிய கற்களை எறிய வேண்டும். ஜம்ரத்துல் அக்கபாவில் கல்லெறிந்த பின்னால் ஹதி என்று சொல்லப்படக்கூடிய குர்பானியை நாம் கொடுக்க வேண்டும். இங்கே நாம் ஊரில் இருக்கும்போது கொடுக்கக்கூடிய குர்பானிக்கு பேர் உல்ஹியா. அது உல்ஹியா என்கின்ற குர்பானி, அந்த பெருநாளைக்கான குர்பானி. இந்த ஹஜ்ஜுக்கான குர்பானிக்கு பேர் ஹதி. இந்த ஹதி வந்து நாம் கொடுக்கணும். குர்பானி வந்து இப்போ நம்மளால் நேரடியாக பலிப்பிராணியை கொண்டு போயெல்லாம் அங்கே கொடுக்க முடியாது. அங்கே நாம் பணம் கட்டி டோக்கன் வாங்கிட்டோம் அப்படின்னா நமக்கு பதிலாக அரசாங்கமே குர்பானியை கொடுத்து விடுவார்கள். அங்கே சில குர்பானிக்கான பூத் வச்சுருப்பாங்க. அதில் போய் நாம் பதிவு செய்து கொண்டோம் என்றால் நமக்கான குர்பானிகளை அவர்களே கொடுத்து விடுவார்கள். பின்னர் நாம் தலைமுடியை மலித்து கொள்ள வேண்டும் அல்லது கத்திரித்து கொள்ள வேண்டும். இதுதான் லாஸ்ட்டு. இந்த பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா தலைமுடியை சிறிது கத்திரித்து கொண்டால் போதும். ஆண்கள் வந்து தலைமுடியை மொட்டை அடிச்சுக்கணும் அல்லது கத்திரித்து கொள்ளணும். இந்த காரியங்களை நாம் செய்துவிட்டால் இஹ்ராமில் தாம்பத்தியத்தை தவிர மீதி எல்லா காரியங்களும் ஹலாலாகி விடுகின்றது. அதாவது பாதி இஹ்ராமிலிருந்து நம்ம வெளியே வந்துடுறோம். சாதாரண உடைக்கு நாம் வந்துடலாம். இஹ்ராமில் தடை செய்யப்பட்ட அனைத்து காரியங்களும் நமக்கு ஆகுமாக்கப்பட்டு விடுகின்றது. ஒன்றை தவிர, இந்த இல்லறத்தை தவிர மற்ற அனைத்து காரியங்களும் நமக்கு ஹலாலாக்கப்பட்டு விடுகின்றது. நாம் சாதாரண உடைக்கு வந்து விடலாம். அதுபோக இந்த பிறை 10 நாம் காபத்துல்லாவை தவாஃப் செய்ய வேண்டும். இந்த தவாஃபுக்கு பேர் தவாஃபுல் இஃபாலா அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம முதல்ல வந்து உம்ராவுக்கு செய்த தவாஃபு மாதிரியே இந்த தவாஃபையும் நாம் செய்ய வேண்டும். இந்த தவாஃபுல் இஃபாலாவில்
நமக்கு தவாஃபுல் குதூமுக்கு செய்த சிறப்பு சட்டங்கள் எதுவும் கிடையாது. அதாவது வலது தோள் புஜத்தை காட்ட வேண்டும் என்கின்ற அந்த சிறப்பு சட்டம் இல்லை. 3 ரவுண்டு வேகமாக ஓடணும் அப்படிங்கிற அந்த சட்டமும் இந்த தவாஃபிற்கு கிடையாது. இந்த தவாஃபில் நாம் நடந்து போனோம் அப்படின்னாவே போதும். 2 ஷோல்டரையும் கவர் பண்ணிட்டு இந்த தவாஃபை நாம் 7 சுற்றுக்களை நடந்தே செய்தோம் என்றால் போதுமானது. அதை தொடர்ந்து சஃபா மர்வாவிற்கு இடையில சயி செய்ய வேண்டும். சயி செய்வது முன்னர் செய்த உம்ராவுக்கு செய்த அதே சயி தான் இங்கேயும் செய்ய போகிறோம். எந்த மாற்றமும் இந்த சயியில் கிடையாது. சயி செய்யும்போது தோள்பட்டவெல்லாம் தெரியணுமா அப்படின்னா கிடையாது. இல்லை 2 தோள்பட்டையும் கவர் பண்ணிட்டு தான் நம்ம சயி செய்ய வேண்டும். இந்த தவாஃபுல் இஃபாலாவையும் சயி செய்வதையும் துல்ஹஜ் 10 அன்றே செய்ய வேண்டும். இதுதான் கட்டாயமாக செய்யணும். ஆனால் நிர்பந்தத்தின் அடிப்படையில் அன்று செய்ய முடியவில்லை என்றால் அதற்கு அடுத்த நாளிலோ அல்லது துல்ஹஜ் 12லோ 13லோ அல்லது தவாஃபுல் விதா என்று சொல்லக்கூடிய கடைசி தவாஃப் செய்வோம் அது வரைக்குமோ நாம் பிற்படுத்தி கொள்ளலாம். நிர்பந்தத்தின் அடிப்படையில் எவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் இந்த தவாஃபை நாம் முடித்துவிட வேண்டும். இந்த தவாஃபுல் விதா என்பதை நாம் கடைசியாக பார்க்கலாம். சரிங்களா? இந்த தவாஃபுல் இஃபாலாவையும் சயி செய்தலையும் நாம் முடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த அன்றே இஹ்ராமிலிருந்து முழுமையாக நாம் விடுபட்டு விடலாம். பிறகு பிறை 11, 12, 12, 13 ஆகிய 3 இரவுகளும் நாம் இரவு நைட்டு பார்த்திங்கன்னா மினாவில் தான் ஸ்டே பண்ணணும். வேற எங்கேயும் நம்ம ஸ்டே பண்ணக்கூடாது. பிறை 11 அன்று மினாவில் 3 ஜம்ராக்களிலும் கல்லெறியணும். பிறை 11 அன்று மினாவில் பார்த்திங்கன்னா 3 தூண் இருப்பாங்க இல்லையா? சின்ன தூண், நடுத்தூண், பெரிய தூண். இந்த 3 தூண்களிலும் நாம் கல்லெறிய வேண்டும். முதல்ல சிறிய தூண்லேருந்து ஆரம்பித்து பெரிய தூண் வரைக்கும் 7 கற்கள் ஒவ்வொரு ஜம்ராக்களிலும் நாம் எறிய வேண்டும். ஒவ்வொரு கற்களை நாம் எறியும் போதும் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அப்படின்ட்டு தக்பீர் கூறியவாறு எறிய வேண்டும். சிறிய ஜம்ரா மற்றும் நடு ஜம்ராவில் இந்த 2 ஜம்ராக்களில் மட்டும் கல்லெறிந்து விட்டு கொஞ்சம் பின்னாடி தள்ளி வந்து நின்றுக்கிட்டு அல்லாஹ்விடத்தில் அதிகம் நாம் கையேந்தி துவா செய்து கொண்டிருக்க வேண்டும். 3வது அந்த பெரிய ஜம்ராவில் நாம் கல்லை எடுத்து அடிச்சிட்டோம் அப்படின்னா அங்கிருந்து நாம் புறப்பட்டு விட வேண்டும். அங்கே துவா செய்யக்கூடாது. இதுதான் நபி வழி. பிறகு பிறை 12ம் இதே போல 3 ஜம்ராக்களிலும் கல்லெறிய வேண்டும். இத்துடன் ஹஜ்ஜை முடித்து கொள்ள விரும்பினால், இதோட ஹஜ் முடியுது, இத்துடன் ஹஜ்ஜை நாம் முடித்து கொள்ள விரும்பினால் நாம் சூரியன் மறைவதற்கு முன்னதாகவே மினாவிலிருந்து புறப்பட வேண்டும். சூரியன் மறைவுக்கு முன்னதாகவே மினாவிலிருந்து புறப்பட வேண்டும். அல்லது ஒருவேளை மக்ரிப்பை நாம் அடைந்து விட்டும், மக்ரிப்பும் வந்துருச்சு, ஆனால் மினாவில் தங்கிட்டே இருக்கிறோம், ஏதோ பேசிக்கிட்டே இருந்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக துல்ஹஜ் 13ல் கல் எறிந்து விட்டு தான் நாம் அங்கிருந்து நம்முடைய ஹஜ்ஜை முடிக்க வேண்டும். அல்லது நாம் துல்ஹஜ் பிறை 13ம் நாம் செய்யணும்னு ஆசைப்பட்டோம் என்றாலும் அந்த அன்னைக்கு நாம் மினாவில் தான் தங்கியாக வேண்டும். பிறை 13ல் முன்பு செய்தது போலவே கல்லெறியும் அனைத்து காரியங்களையும் செய்ய வேண்டும். கல்லெறிந்து விட்டோம் என்றால் அத்துடன் ஹஜ்ஜினுடைய காரியங்கள் முடிவடைகின்றது. இவற்றையெல்லாம் செய்துவிட்டு நாம் மக்காவிலிருந்து புறப்பட போகும் அந்த இறுதி நாள், கடைசி நாளில் பார்த்திங்கன்னா இறுதியாக ஒரே ஒரு தவாஃப் செய்ய வேண்டும். அந்த தவாஃபிற்கு பெயர் தான் தவாஃபுல் விதா, விடைபெறும் தவாஃப். இந்த தவாஃபை நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னா வேறு எந்த அமல்களும் அந்த காபத்துல்லாவில் நம்ம செய்யக்கூடாது. இதுதான் நாம் செய்யக்கூடிய கடைசி அமலாக இந்த மக்காவில் இருக்க வேண்டும். அங்கிருந்து நாம் புறப்பட்டு விட வேண்டும். அதுக்கப்புறம் அப்போ தவாஃபுல் விதா தான் நாம் செய்யக்கூடிய மக்காவில் செய்யக்கூடிய கடைசி தவாஃப், அதுதான் விடைபெறும் தவாஃப். இந்த விடைபெறும் தவாஃப், இந்த தவாஃபுல் விதா பார்த்திங்கன்னா யாருக்கு கடமை இல்லை? மாதவிடாய் ஏற்பட்ட பெண்களுக்கும் பிரசவத்தீட்டு ஏற்பட்ட பெண்களுக்கும் இந்த தவாஃபுல் விதா பார்த்திங்கன்னா கடமை கிடையாது. அவர்கள் இதை செய்யாமலேயே கிளம்பி விடலாம். இத்துடன் பார்த்திங்கன்னா ஹஜ்ஜு தமத்து முறையில் யாரெல்லாம் ஹஜ்ஜுக்கு வந்தாங்களோ அவர்களுக்கான அந்த ஹஜ் முடிவடைகின்றது. இந்த முறை அல்லாமல் மற்ற 2 முறைகளும் நமக்கு பார்த்துருக்கோம். இந்த முறை அல்லாமல் மற்ற 2 முறைகள், ஒன்று ஹஜ்ஜுல் இஃப்ராத், மற்றொன்று ஹஜ்ஜுல் கிரான். இந்த ஹஜ்ஜுல் இஃப்ராத் என்பது வெறும் ஹஜ்ஜு மட்டும் செய்கிறது, வெறும் பியூரா ஹஜ்ஜு மட்டும் செய்வது. ஹஜ்ஜுல் கிரான் என்பது உம்ராவையும் ஹஜ்ஜையும் ஒரே ஒரு இஹ்ராமில் செய்வது ஹஜ்ஜுல் கிரான். ஹஜ்ஜுல் இஃப்ராத்திற்கான நிய்யத் என்னவென்று கேட்டால் லப்பைக்க ஹஜ்ஜன், வெறும் ஹஜ்ஜு மட்டும் தானே செய்கிறோம், அதனால லப்பைக்க ஹஜ்ஜன். ஹஜ்ஜுல் கிரானுக்கான நிய்யத் என்னவென்றால் லப்பைக்க உம்ரத்தன் வ ஹஜ்ஜன். இந்த ஹஜ்ஜுல் இஃப்ராத்தில் இந்த குர்பானி கொடுக்கறது இருக்கான்னு கேட்டால் கிடையாது, குர்பானி கொடுப்பது இல்லை. ஆனால் ஹஜ்ஜுல் கிரானிலே நாம் இந்த ஹதி என்னும் இந்த குர்பானியை கொடுக்க வேண்டும். இந்த 2 வகையான ஹஜ்ஜுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா இந்த குர்பானி கொடுக்கறது மட்டும்தான் வித்தியாசம், மற்ற எல்லா காரியங்களும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த 2 ஹஜ்ஜு எப்படி செய்யணும்? முதல்ல மக்காவுக்கு வரும்போது இஹ்ராமோடு வர வேண்டும். பின்னர் மக்காவுக்குள் வந்தவுடன் தவாஃபுல் குதூம் செய்யணும். தவாஃபுல் குதூமை செய்துவிட்டு துல்ஹஜ் பிறை 8லிருந்து மினாவில் தங்கிறது, அரஃபாவில் தங்கிறது, முஸ்தலிஃபாவில் செய்யக்கூடிய அமல்கள் இவற்றையெல்லாம் நாம் செய்ய வேண்டும். அதை தொடர்ந்து ஹஜ்ஜுல் கிரான் செய்பவர்கள் மட்டும் குர்பானி கொடுக்கணும். ஹதி என்கின்ற அந்த குர்பானியை கொடுப்பாங்க. அதை தொடர்ந்து தவாஃபுல் இஃபாலாவையும் சயையும் செய்ய வேண்டும். அதற்கு பின்னால் ஜம்ராவில் கல்லெறிவது,
அதற்கப்புறம் தவாஃபுல் விதா செய்வது, இவ்வளவுதான். இதுதான் இந்த ஹஜ்ஜுல் இஃப்ராத்திற்கும் ஹஜ்ஜுல் கிரானுக்குமான இந்த கிரியைகள். நம்ம முன்பு செய்தது போல தான். உம்ராவை மட்டும் செய்ய மாட்டோம். அதற்கு பதிலாக இந்த ஹஜ்ஜுக்கான காரியங்கள் எல்லாத்தையும் நம்ம கரெக்டாக செய்து விடுவோம். உம்ராவில் நம்ம எதை செஞ்சோம்? இந்த தவாஃபு மட்டும் செஞ்சுருப்போம். தவாஃபுல் குதூம் என்கின்ற தவாஃபை மட்டும் இந்த ஹஜ்ஜுல் இஃப்ராத்திலும் ஹஜ்ஜுல் கிரானிலும் நாம் செய்திருப்போம். அதை தவிர மீதி ஹாஜிகள் செய்யக்கூடிய துல்ஹஜ் பிறை 8லிருந்து 13 வரை செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் ஒரே மாதிரியாகத்தான் இருக்கும். இந்த உம்ராவை மட்டும் செய்யாமல் செய்யக்கூடிய ஒரு ஹஜ் தான் இந்த ஹஜ்ஜுல் இஃப்ராத்தும் ஹஜ்ஜுல் கிரானும். இதை செய்துவிட்டோம் என்றால் இந்த ஹஜ்ஜுகள் நிறைவடைந்து விடும். அடுத்ததாக உம்ராவிலும் ஹஜ்ஜிலும் கட்டாயமாக செய்ய வேண்டியவை என்னென்ன அப்படின்னா, உம்ராவில் இஹ்ராம் கட்டுதல், தவாஃபுல் குதூம் செய்வது, சை செய்வது, இதெல்லாம் கட்டாயம். அதே போல் ஹஜ்ஜுக்கான கிரியைகளில் கட்டாயம் என்னென்ன அப்படின்னா, இஹ்ராம் கட்டுறது, ஹஜ்ஜுக்கான தவாஃப் செய்வது, சை செய்வது, அரஃபாவில் தங்கிறது, கல்லெறியறது, இவை அனைத்தும் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இதை எல்லாத்தையும் செய்யலைன்னா ஹஜ் வந்து கூடாது. அதே போல் மாதவிடாய் சமயத்தில் பெண்கள் நினைவில் கொள்ள வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது. மாதவிடாய் ஏற்படும் போது அதற்கு தகுந்த மாதிரி நாம் எப்படி மாற்று வழிகளை எல்லாம் கையாளலாம் அப்படிங்கிறதையும் இங்கே நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இஹ்ராமிற்குள் நுழைவதற்கு முன்னதாகவே ஒரு பெண்ணுக்கு மாதவிடாய் ஏற்பட்டால் பெண்கள் என்ன செய்யலாம்? பெண்கள் குளித்துவிட்டு இரத்தத்தை உறிஞ்சுகின்ற அந்த நாப்கின்களை பயன்படுத்தி இஹ்ராம் வந்து கட்டிக்கலாம். அதே போல் ஒரு பெண் வந்து ஹஜ்ஜு தமத்துனுடைய நிய்யத்தில் ஹஜ் செய்ய வந்து உம்ராவின் தவாஃபுக்கு முன்னாடி மாதவிடாய் ஏற்பட்டுருச்சுன்னு வைங்க, அவங்களுக்கு 2 சாய்ஸ் இருக்குது. ஒன்று, அவர்கள் துல்ஹஜ் 8க்கு முன்னதாகவே தூய்மை அடைந்து விட்டால் தவாஃபையும் சையையும் அவங்களால செய்து முடிக்க முடியும், எந்த சிக்கலும் இல்லாமல். ஆனால் அவர்கள் தூய்மையடையாமல் இருந்து ஹஜ்ஜினுடைய நாட்களையும் அவர்கள் அடைந்து விட்டால் அவர்கள் ஹஜ்ஜுடைய தவாஃபையும் சையையும் செய்தாலே போதுமானது. உம்ராவுக்கான தவாஃபையும் சையையும் செய்யணுங்கிற அவசியம் இல்லை. அதிலிருந்து அவர்கள் சலுகை அளிக்கப்பட்டு விட்டார்கள். அவர்கள் ஹஜ்ஜினுடைய தவாஃபையும் சையும் செய்தாலே அவர்களுக்கு உம்ராவிலே தவாஃபும் சையும் செய்த அந்த நன்மை வந்து கிடைத்துவிடும். ஆனால் ஒருவேளை அந்த பெண்ணுக்கு உம்ராவினுடைய தவாஃபையும் செய்ய வேண்டும் என்ற ஆசை இருந்தால் அவர்கள் ஆயிஷா பள்ளி என்று சொல்லப்படக்கூடிய தன்னியும் என்ற அந்த இடத்திற்கு போய் இஹ்ராம் கட்டி வந்து உம்ராவையும் பின்னாடி நிறைவு செய்து கொள்ளலாம். இதை ஆயிஷா நாயகி அவர்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்த இந்த ஹதீஸிலிருந்து நம்மால் அறிந்து கொள்ள முடிகின்றது. அதே சமயம் ஒரு பெண்ணிற்கு ஹஜ்ஜுக்கான தவாஃப் செய்வதற்கு முன் மாதவிடாய் ஏற்பட்டுவிட்டால் அவர்கள் கட்டாயமாக காத்திருந்துதான் அந்த தவாஃபையும் சையையும் செய்து முடித்தாக வேண்டும். ஹஜ்ஜுக்கான அந்த தவாஃபுல் இஃபாலாவும் அதை தொடர்ந்து செய்யக்கூடிய சையும், இதை செய்யும் போது அவர்களுக்கு மாதவிடாய் ஏற்பட்டுருச்சு அப்படின்னா அவர்கள் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி அந்த ரெண்டையும் தவாஃபையும் சையும் செய்தால்தான் இந்த ஹஜ் வந்து அவங்களுக்கு முழுமை பெறும். ஒருவேளை அவங்க மக்காவிலிருந்து புறப்படக்கூடிய அந்த கடைசி நாள் வரைக்கும் அவர்கள் தூய்மை அடையவில்லை என்றால் நிர்பந்தத்தின் அடிப்படையில் அந்த இறுதி நாள், அந்த கடைசி நாளில் அவங்க குளிச்சுட்டு ரத்தத்தை உரியக்கூடிய அந்த நாப்கின்களை எல்லாம் பயன்படுத்தி கொண்டு தவாஃபையும் சையையும் நிர்பந்தத்தின் அடிப்படையில் அந்த கடைசி நாள் செய்யணும். அதே போல் சிலருக்கு சில எதிர்பாராத நிர்பந்தங்களும் ஏற்படும். உதாரணத்துக்கு பிறை 8க்கு ஒரு 2 நாள் அல்லது 3 நாளைக்கு முன்னாடி வந்துட்டோம் அப்படின்னா ஹஜ்ஜு தமத்துனுடைய சுகங்களும் சலுகைகளும் நமக்கு கிடைக்கும். உம்ராவும் ஹஜ்ஜும் நமக்கு கிடைக்கும். பிறை 8க்கு முந்தி வந்து சேர முடியாது என்று இருந்தால் அவர்கள் என்ன செய்யலாம்? அவர்கள் ஹஜ்ஜுல் கிரானை தேர்ந்தெடுத்துக் கொள்வது சிறந்தது. அதே போல் ஒருவருக்கு ஹஜ்ஜுடைய காலத்தில் உம்ராவும் ஹஜ்ஜும் சேர்த்து செய்தால் ஹதி என்று சொல்லக்கூடிய அந்த குர்பானி கொடுக்க வசதி இல்லைன்னு வச்சுக்கோம். தமத்து கிரான் இந்த 2 வகையை எந்த வகையில் செய்தாலும் அவர் குர்பானி கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். குர்பானி கொடுக்காத பட்சத்தில் ஹஜ்ஜின் போது 3 நோன்புகளும் ஊர் திரும்பிய பின் 7 நோன்புகளும் அவர் நோற்றாக வேண்டும். இப்படி நோன்பும் அவரால் நோக்க முடியாது, அதற்கும் சக்தி இல்லை. இது போன்ற தருணத்தில் அவர் ஹஜ்ஜுல் இஃப்ராத்தை தேர்ந்து கொள்வது சிறப்பாக இருக்கும். இப்போ இவ்வளோ ஹஜ்ஜினுடைய சலுகைகள் வந்து நமக்கு இருக்குது. ஹஜ்ஜுல் இஃப்ராத்தை இந்த மாதிரியான ஆளுங்க தேர்ந்தெடுத்துக்கலாம். ஹஜ்ஜுல் கிரானுக்கும் சில நபர்கள் வந்து அதுக்கு வசதி உள்ளவர்கள் அதை தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். ஆனால் மேக்சிமம் எது சிறப்பான ஒரு ஹஜ் என்றால் அந்த ஹஜ்ஜு தமத்து முறைதான் சிறந்த ஒரு ஹஜ்ஜாக இருப்பதாக நாம் பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதைத்தான் அதிகம் வலியுறுத்தியும் இருக்கிறார்கள். ஆக இவ்வளவுதான் ஹஜ்ஜினுடைய காரியங்கள். ஹஜ்ஜுக்கு செல்பவர்கள் அழகான முறையில் இந்த ஹஜ்ஜை செய்து திரும்பி வர வேண்டும். அல்லாஹ்விடத்தில் அதிகம் திக்ரு மற்றும் துவாக்களை எல்லா நேரத்திலும் அவர்கள் செய்து கொண்டே இருக்க வேண்டும். இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த அடிப்படையில் ஹஜ்ஜை ஒருவர் முழுமையாக முழு ஈமானோடு நிறைவேற்றிவிட்டால் அவர்கள் அன்று பிறந்த பாலகனை போல திரும்பி வருகின்றார். எந்த பாவமும் அற்றவராக, எல்லா பாவங்களும் அவருடைய பதிவேட்டிலிருந்து அளிக்கப்படுகின்றது. அல்லாஹ் இத்தகைய ஹஜ் செய்யும் பாக்கியத்தை நமக்கும் ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் தந்தருள் புரிவானாக.